எபிசோட் 87ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் அண்ட் அந்த கேர்ல்ஸ் டீம் பேசிட்டு இல்லையா? ஸோ அங்கருந்து தான் வந்து கன்டின்யூ பண்றாங்க. ஸோ நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு சாலிட் டீம் அப்படிங்கிறத நீங்க நம்பணும். என்னதான் வின் பண்றது கஷ்டமா இருந்தாலும், நம்ம இத வேற ஆங்கிள்ல டீல் பண்ணலாம். அதாவது இப்போ உங்களுக்குள்ள வந்து அந்த ஸ்பீட், அந்த பேஸ் தானே பிரச்சனையா இருக்குது. அத ஃபர்ஸ்ட்டு விட்டுருங்க. நம்ம ஸ்மார்ட்டா யோசிக்கலாம். டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். மூளைய யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இவரு பயங்கரமான ஐடியாஸ்லாம் குடுப்பாரு. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம மணி, ரிஷி, பாண்டு எல்லாம் உட்காந்துருக்கிறப்போ, நம்ம ரிஷி வந்து இந்த இடத்துல ரொம்ப பிராக்டிகலா பேசுவாரு. அவங்க வந்து எப்புட்றா கேர்ல்ஸ் டீம் ஜெயிச்சுருவாங்களா? அப்படின்னு கேட்கிறப்போ, எனக்கு வந்து ஜெயிப்பாங்களா, தோப்பாங்களான்னு தாண்டி பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றத நான் யோசிப்பேன். எனக்கு என்னமோ இங்க இருக்குன்னு தான்டா தோணுது. ஏன்னா, நீங்க இவ்ளோ ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கிறது சுத்தமா நல்லதே கிடையாது. அவங்க என்னடான்னா, எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டு பயங்கர டெடிகேட்டடா பிராக்டிஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி ரிஷி வந்து சொல்லுவாரு. அண்ட் நம்ம மாதையன் பார்த்தீங்கன்னா, அதே மாரி வருவாரு. வந்து பார்த்தா பாய்ஸ் டீம்ல எல்லாம் ஒரு ஒரு பக்கம் ஸ்கேட்டர் ஆயி சீனியர்ஸ், ஜூனியர்ஸ்ன்னு மூஞ்ச தூக்கிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. டேய் நீங்க இப்படிலாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா பவர் பிளேலயே தூக்கிருவாங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஸோ உடனே நம்ம ஜாக்கி வருவாரு. வந்துட்டு ஹலோ இது எல்லாமே உன்ன கேப்டன்சிலேருந்து இறக்கறதுக்காக தான். உன்ன யார் இப்ப கேப்டன் சொன்னான்னு சொல்லிட்டு அவங்களே வேலுவ கேப்டன் ஆக்கிருவாங்களாம். அப்புறம் நம்ம வேலு என்ன பண்ணுவாருன்னா, எடுத்தோனே வந்து ரிஷிய வந்து தூக்கிருவாரு ஓப்பனிங்ல இருந்து. அதுக்கப்புறம் டீமையும் ஃபுல்லா ஷஃபிள் பண்ணி எல்லா சீனியர்ஸா வந்து போட்டுருவாரு. ஸோ நம்ம ஜூனியர்ஸ்லாம் கடுப்பாயி அங்கேருந்து எந்திச்சு போயிடுறாங்க. அண்ட் மாதையனும் சொல்றாரு, நீ வந்து ஈகோக்காக வந்து டீமையே ஃபுல்லா வந்து ஷஃபிள் பண்ற. இது வந்து சுத்தமா நல்லதுக்கே கிடையாது அப்படின்றப்போ, டேய் சீனியர்ஸே பார்த்துப்பாங்கடா. என்னத்துக்கு ஜூனியர்ஸ் அதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாரி பயங்கர திமிரா பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பசங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேரா கேர்ல்ஸ் டீம் போயிட்டு அங்க ரங்கன்ட்ட பார்த்தீங்கன்னா, நாங்க கேர்ல்ஸ் டீமோட சேர்ந்து விளையாடுறோம் சார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் அங்கேயும் என்ன ஆயிருது அப்படின்னா, நம்ம ரிஷிய தவிர மத்த எல்லாருமே அந்த ஒரு ஈகோ இருக்கு அப்படிங்கிறதுனால, நாங்க பெரிய மனசு பண்ணி வந்து விளையாடுறோம். அதாவது நாங்க உங்க கூட விளையாண்டா ஸ்ட்ரென்த் தானே. நாங்க அந்த டீம்ல இல்லைனா நீங்க ஜெயிக்கிறது ஈஸி தானேன்ற மாரி ஸ்டில் அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க ஈகோவ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே வந்து இவங்க பேசுறனால, அதெல்லாம் நீங்க எங்களோட விளையாட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அனுப்பிடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி அண்ட் வேலு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஆல்ரெடி பயம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க பிராக்டிஸ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சீனியர்ஸ்லாம் யாருமே ஃபார்ம்லயே கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளா வந்து அவங்க வந்து அந்த டாப் லிஸ்ட்ல இல்லாததுனால, சரியா பிராக்டிஸ் பண்ணாததுனாலன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி ஃபுல்லா சொதப்பிட்டே இருக்காங்க. டேய் என்னடா இது? நம்ம வேற சும்மா இல்லாம கேர்ல்ஸ் டீம் வேற பயங்கரமா வந்து வெறுப்பேத்திட்டோம். அவங்க பயங்கரமா விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜூனியர்ஸ் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இவங்க வந்துட்டாங்க. கண்டிப்பா நமக்கு வின் பண்ண ஜூனியர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாரி இவங்களுக்குள்ள ஒரு டாக் போயிட்டு இருக்கு. சரி நம்ம எப்படியாவது ஜூனியர்ஸ கொண்டு வந்துரலாம். ஆனா நம்ம போயிட்டு நேரா கேட்க முடியாது. அதுக்கு ஏதாவது பண்ணலாம். அவங்கள எப்படியாவது வர வைக்கலான்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ எபிசோட் 87ல நடந்த எல்லாத்தையுமே பார்த்துருவோம். எபிசோட் 88ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.